இங்க பாருப்பா, இந்த கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம் தானே? ரியா நல்ல பொண்டாட்டியா உன்கிட்ட நடந்துக்கிறாளா? ஆமா பாட்டி. சித்து சொன்னது சரிதான், எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கு. நான் தான் தேவையில்லாம ஓவரா சந்தேகப்பட்டிருக்கேன். இவளை பார்த்து யாருதான் சொல்ல மாட்டாங்க இவ புருஷன் மேல உயிரியே வச்சிருக்கான்னு. அம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி உன்னை நான் பாக்குறேன்ப்பா. பார்க்க அழகா இருக்க. அழகா இருக்கான்ல? இதே வார்த்தையே என்னை பார்த்து என் பல்லவியும் சொல்லணும். நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு. அப்பதான் நான் முழுசா குணமாயிட்டேங்கிறத நான் ஒத்துப்பேன். பாவம், அவர் ரொம்ப நாளா உடம்பு முடியாத புருஷனையே பாத்துக்கிட்டு இருக்கா. பாவம் மனைவியா? அம்மா பாவம் இல்லையா? அட என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த ஷர்ட் இது உங்களுக்கு பிடிக்கும்ல, அதனாலதான் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ பல்லவி கிட்ட போவ. அப்புறம் அவகிட்ட சொல்லுவ, இங்க பாரு பல்லவி, உனக்கு பிடிச்ச சட்டையை போட்டிருக்கேன்னு சொல்லுவ. அப்படிதானே? நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பா, உனக்கு எந்த நோயும் வராது. சரி, நீ இப்ப எங்க போற? இப்ப கை கால்லாம் நல்லா அசைக்க முடியுது, கூடவே மூளைக்கும் வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பிசினஸ்ல கவனம் செலுத்த போறேன். அதுக்கு அவசியமே இல்ல. நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு. இனிமே பிசினஸ் எல்லாமே சித்து பாத்துப்பான். இல்லம்மா, இப்பெல்லாம் எனக்கு சித் வேலையில சரியா போக்கஸ் பண்ற மாதிரியே தெரியல. இதுக்காக நான் அவனை பிளேம் பண்ணல. அவனுக்கு இப்பதானே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. எந்த வீட்டுல புதுசா ஒரு பொண்ணுக்கு வந்திருக்காளோ, அதுக்கப்புறம் வெளியே போய் யாருக்கு தான் வேலை செய்ய பிடிக்கும்? அது மட்டும் இல்லாம பாவம், ஹனிமூன் கூட போல. இங்க பாரு, சித்து ரொம்ப புத்திசாலியான பையன். அதனால ஒரே நேரத்துல வீட்டையும் ஆபீஸையும் அவனுக்கு எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியும். அவன் ஒன்னும் ஒன்ன மாதிரி இல்ல. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் ஆபீஸ்க்கே போகாம இருந்த. என்னம்மா நீங்க பிளாஷ்பேக் போயிட்டீங்க? நான் தப்பா சொன்னா என்ன? நீங்க தப்பா சொல்லல, கரெக்டா தான் சொல்றீங்க. சிட் அந்த மாதிரி இல்ல, பட் நோ இஃப் நோ பட். கிளம்பு கிளம்பு. சரி 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 சரி. நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்டடி ரூமுக்கு போய் இந்த நியூஸ் பேப்பரை படிக்கட்டுமா? இதத்தான் எதிர்பார்த்தேன். நானும் உன் கூடவே வரேன். சரிம்மா, போலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் புக்க படிங்க. அட சிட். சித், என்னாச்சுப்பா? என்னாச்சு? நீ இங்கே எப்ப தூங்கிட்டு இருக்க? குட் மார்னிங். அது ஆக்சுவலி ஒர்க் பார்த்துட்டே இருந்தேனா, எப்போ அசந்து தூங்கணும்னு எனக்கே தெரியல. அம்மா, நீங்க சொன்னது சரிதான். இவனோட மொத்த கவனமும் வேலையில தான் இருக்கு. என்னைக்கு அம்மா சரியாதான்ப்பா சொல்லுவா. சரி, நீ குளிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிட கீழே வா. சரி பாட்டி. நான் குளிச்சுட்டு கீழே வந்துடுறேன். ஒருவேளை இவன் இங்க வேலை பார்த்துட்டே அசந்து தூங்கிட்டானா? இவன் நியாயமா சோஃபால இல்ல டேபிள்ல தானே படுத்து தூங்கி இருக்கணும். எப்படி கீழே வந்து படுத்தான்? ஒருவேளை இவன் கீழே தான் தூங்கி இருந்தான்னா எப்போ தலகாணியும் பெட்ஷீட்டையும் கொண்டு வந்தான்? கண்டிப்பா இவனுக்கும் ரியாவுக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் தலகாணி எடுத்துட்டு இங்க படுக்க வந்திருக்கான். ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை நடந்திருந்தா ரியா எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? என்னாச்சுமா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அட, அம்மாவுக்கு என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? உனக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல, கஷ்டமாலாம் இல்ல. நீ ஏன் திடீர்னு இவ்வளவு அமைதியாயிட்ட? அதனாலதான் நான் அந்த மாதிரி உன்னை கேட்டமா. இல்ல, அந்த மாதிரிலாம் நினைக்கல பாட்டி. நான் அவரோட குடிப்பழக்கத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நாம ஏதாவது பண்ணி அவரை வெளியில கொண்டு வரணும். இங்க பருமா, நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன். அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நீங்க கவலைப்படாதீங்க, இப்ப அவரு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்ககிட்ட முடியாத சொல்லலாம், என் வார்த்தையை மீறலாம், ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னோன்னு வைங்க, கண்டிப்பா அவர் அந்த பழக்கத்தை விட்டுருவாரு. இந்த விஷயத்துல எனக்கு உங்க ரெண்டு பேரோட ஹெல்ப் தேவை, அவ்வளவுதான். இங்க பருமா, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் துணையா இருக்கும். பட் ஐ திங்க் அபியோட ட்ரிங்கிங் ப்ராப்ளத்தை விட பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. அதுக்கு நீ நிச்சயம் ஏதாவது பண்ணி ஆகணும். என்னது அது? ஆண்டி, நான் உங்களை எந்த அளவுக்கு நம்புறேனோ அதே அளவுக்கு பாட்டியையும் நம்புறேன். நீங்க என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அதை விட அதிகமாவே பாட்டியை நம்பலாம். ஆலியாவும் தன்னுவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உனக்கு அகைன்ஸ்டா அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க. அவங்க இங்க அபிக்காக ஒன்றும் வரல, அவங்க இங்க அழிக்க வந்திருக்காங்க.
அவங்களுக்கு இந்த பணமும் ப்ராப்பர்ட்டியும் வேணும். அவங்க பேசினதை நீயும் கேட்டியா? கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்ப தனு பணம் எனக்கு வேண்டாம், இந்த வீட்ல இருந்தா போதும்னு சொன்னாலோ அப்பவே அவங்க 2 பேர் மனசுல என்ன ஓடுதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இதுல கவலைப்பட எதுவும் இல்ல. அவங்க 2 பேர் தான், நாம 3 பேரு. உங்க 2 பேரோட உதவியோட அவங்க 2 பேரையும் நான் ஜெயிக்க விட மாட்டேன். நாங்க இருக்கோமோ இல்லையோ, இந்த யுத்தத்துல கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. ஆமா, கெடுதல் செய்யறவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், ஆனா நல்லவங்களுக்கு முன்னாடி அவங்க ஜெயிக்கவே முடியாது. நீ வேணா பாரு, நீ தான் ஜெயிக்க போற. ஜெயிக்க போறது நான் மட்டும் இல்ல, நாம எல்லாரும் தான் ஜெயிக்க போறோம். சோனி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு அண்ட் மேக் இட் ஃபாஸ்ட். இந்த வீட்டோட உண்மையான மருமகன் நான் தான். இந்த வீட்டோட சாவி என் கையில இருக்குன்னா இந்த வீட்டோட உண்மையான பையனும் என்கிட்ட தானே இருக்கணும். ஆனா ரன்பீர் எங்க போனா? இன்னும் எதுக்கு அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரல? பாத்தியா, நான் சொன்னேன் இல்லையா, யாரும் வந்திருக்க மாட்டாங்க, நாம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். அட, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? சரி வாங்க டிஃபன் சாப்பிடலாம். எல்லாம் அங்க எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஓகே, நானும் வந்து ஹெல்ப் பண்றேன். வெரி குட். 1 செகண்ட், நீ இங்கே நின்னுட்டு இருக்க? நான் நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது, வந்து உட்காரு. கம். வாங்க பாட்டி, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். அட என்ன நீங்க நீ? உட்காரு. இங்க பாட்டி உட்காருவாங்க, அப்புறம் இங்க மாமா உட்காருவாரு. ஓகே, தேங்க் யூ. அட குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் ரன்பீர். எப்படி இருக்க சிட்? ஓகே தானே? ம். குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் அத்தை. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் உனக்கு சர்வ் பண்றேன். என்ன? நீங்க நல்ல குணமாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க் காட். மாமா இங்கே உட்காருங்க. நான் இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. அத்தை, உங்களுக்கு முதல்ல ஜூஸ் வேணுமா? தேங்க்யூ. கடவுளே, நான் நினைக்கிறது தப்பா இருக்கணும். ஒருவேளை இது சரியா இருந்ததுன்னா வீட்டோட சந்தோஷம், அமைதி எல்லாமே போயிடுமே. பாட்டி, உங்களுக்கு எதாவது வேணுமா? பிரெட் பட்டர் இருக்கு, ஆலு பராத்தா இருக்கு, தயிர் இருக்கு. என்ன வேணும்? வாட் யூ வாண்ட் பாட்டி? பாட்டி ஏன் இப்படி பாக்குறாங்க? ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? சித்தார்த், நீங்க சாண்ட்விச் சாப்பிடுங்க, ரொம்பவே ஹெல்த்தி. இதுல ஃபைபர் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க. ஆலு பராத்தா இருக்கு, இதையும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நோ, ஐம் ஃபைன். ஓகே. அட, அவனுக்கு நல்லா பரிமாறுமா. ராத்திரி முழுக்க வேலை பார்த்திருக்கான். ஓகே. பாட்டிக்கு என்ன ஆச்சு? ஒரே டென்ஸ்டா இருக்காங்க. நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா பிராச்சிக்கிட்ட இதை பத்தி பேசி ஆகணும். நான் என்ன பாக்குறேனோ அதை கண்டிப்பா அவளும் பார்த்தாகணும். சித்து ஒருவேளை இக்னோர் பண்ணிருந்தானா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கேன், சீக்கிரம் டிஃபனா கொடு. சாரி மேம். எனக்கு சீஸ் சாண்ட்விச் சீக்கிரம் கொண்டு வா. எனக்கு வந்து அது வந்து ஃப்ரூட் சாலட், அப்புறம் சோலே பட்டூரே. என்ன மித்தாலி அண்ணே இது? என்ன காம்பினேஷன் இது? ஃப்ரூட் சாலட் அப்புறம் சோலே பட்டூரா? ஏன் என்ன கிண்டல் பண்ற? எங்கேயாவது என் இஷ்டத்துக்கு சாப்பிட விடு. அந்த வீட்ல ஒரே சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கு செத்து போச்சு, என் உள்ளுக்குள்ள இருக்கிற வயிறும் செத்து போச்சு. சோலே பட்டூரே ப்ளீஸ். சோலே பட்டூரே இன்னைக்கு பண்ணல மேம். அப்ப போய் பண்ணு. அப்புறம் சாப்பிட என்ன இருக்கோ அதை முதல்ல குடு. வயிற்றுக்குள்ள எலி ஓடுது. ஓகே மேம். சாரி சாரி, குடு. அட கடவுளே, இங்கே இதே தானா? உங்க ஃபேவரட் இதானே? இது தனுவோட ஃபேவரட். நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன். சீ, இதையே இந்த அளவுக்கு
அளவுக்கு இப்படி காஞ்சு போய் பண்ணிருக்கீங்க? டேஸ்டே இல்ல. ஆமா, இந்த வீட்ல நெய் வெண்ணெய் எல்லாம் கிடையாதா? எல்லாம் ரொம்ப காஞ்சு போய் கிடக்கு. எனக்கு அப்படி தொண்டையிலே நிக்குது, உள்ளேயே போக மாட்டேங்குது. என் மித்தாலி கிட்ட இருந்து கத்துக்க. இவ எப்படி எண்ணெய் ஊத்தி அருமையா சமைப்பா தெரியுமா? முதல் தடவை இந்த வீட்ல சாப்பிட போறேன். நல்லதா போடக்கூடாதா? மேம், எனக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். சரி பண்ணு. அப்படி பண்ண தெரியலன்னா சாரியாவது சொல்லு. என்ன இவ்ளோ கேவலமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருக்க? சாரி மேம், நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு பிடிச்சத பண்ணி கொடுக்கறேன். மேம்